பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். தாவீது வாழ்ந்த காலத்துல தாவீதுக்கு விரோதமா அமலேக்கர் அப்படின்ற ஒரு கூட்டம் சிக்லாக் அப்படின்ற இடத்துல தாவீதோட பொருட்களையும் அவருடைய மனுஷர்களையும் கொள்ளையடித்து அந்த இடத்த அக்கனியால சுட்டு வச்சுட்டு போறாங்க. தாவீது சிக்லாக் வந்து பார்க்கும்போது அங்க எந்த பொருளும் இல்ல, அங்க அக்கனியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. தன்னுடைய எந்த மனுஷர்களும் அங்க இல்லாம போறாங்க. ஒரு பாயிண்ட்ல தாவீதும் அவன் கூட அந்த மனுஷர்களும் மன நொந்து அழுகுறாங்க. அவங்க கிட்ட பலனே இல்லாத அளவுக்கு அழுது தீர்ந்து போறாங்க. இந்த நேரத்துல தான் மறுபடியும் தாவீது கர்த்தர்கிட்ட விசாரிச்சுட்டு ஒரு 200 பேரோட அந்த தண்டை பிடிக்க போறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பெய்சோர் அப்படின்ற ஆற்றங்கரைய கடக்க முடியாம அந்த 200 பேரோட தாவீதும் நின்றாராங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த இடத்துலதான் ஒரு வியாதியா கிடக்குற ஒரு எகிப்தியனை பாக்குறாங்க. அந்த எகிப்தியனுக்கு ஓடி போய் உதவி செஞ்சு அவனுக்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரும் கொடுத்து அவனுக்கு போன உயிர் திரும்ப வர அளவுக்கு அவனை ஆரோக்கியமா மாத்தினாங்க. கடைசியா இந்த எகிப்தியன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சூறையாடி கொண்டு போனாங்களா அமலேக்கர், அவர்கள ஒருத்தன் தாங்க இந்த எகிப்தியன். இவன் வியாதியா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய எஜமா பாதி வழியிலேயே அவனை கைவிட்டுட்டு போயிட்டான். இப்படி கைவிடப்பட்ட இந்த எகிப்தியனை தான் தாவீது ஆகாரத்தை கொடுத்து அவனுக்கு மறுபடியும் உயிர் மிச்சம் கொடுத்திருக்கான். இந்த ஒரு நன்மையின் விளைவாக அந்த எகிப்தியன் தாவீதையும் அவனோட இந்த மனுஷர்களை அமலேக்கர் இருக்கிற இடத்துக்கே கூட்டிட்டு போய் விடுறான. கடைசி தாவீது கொள்ளையடித்து போன அமலேக்கரை மறுபடியுமாய் அவர்கள் கிட்ட இருந்து தன்னுடைய பொருட்களை திரும்பி கொண்டு வந்தானுங்க. இந்த ஸ்டோரியில 2 காரியத்தை நம்ம பாக்குறோங்க. முதலாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெய்சோர் அப்படின்ற ஆற்றங்கரையை கடக்க முடியாம இருந்த அந்த இடத்துலதான் அவனுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் மாறுதுங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல நிறைய இடத்த கடக்க முடியாம அங்கே நின்னு போலாம். ஆனா அந்த இடம் நம்ம கலங்குறதுக்காகவும் தேங்கி நிக்கிறதுக்காகவும் இல்லைங்க. கர்த்தருடைய வழி எதுன்னு நமக்கு உறுதியா காட்டுறதுக்காக தான் கர்த்தர் இன்னமும் நமக்கு கடக்க பண்ணாம வைத்திருக்கிறார். 2வது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவீதே எல்லாவற்றையும் இழந்து மன நொந்து போன நிலைமையிலும் தன்னை சுத்தி யாரோ ஒருத்தருக்கு ஒரு உதவினும் போது ஓடி போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த உயிரை காப்பாத்தினா பாத்தீங்களா, அந்த குணம் தாங்க இன்னும் கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு. இன்னைக்கு தாவீது ஒரு மனுஷனுக்கு தாங்க உதவி செஞ்சான். அந்த ஒரு உதவி அவனுக்கு திரும்ப ரிட்டர்னா அவன் இழந்த பல தண்டுகளை திரும்பி கொண்டு வரதுக்கு அது பிரயோஜனமா ஆச்சுங்க. இன்னைக்கு நாம நம்மளை சுத்தி இருக்க யாருக்கா செய்யற ஒரு உதவி அது ரிட்டர்னா பல உதவிகளை நமக்கே நன்மையா வந்து சேருங்க. ஒரு அழகான வேத பகுதியை வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான். நம்மளை சுத்தி உதவி தேவைப்படுற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம தயை காட்டும் போது நம்ம கர்த்தரை கனம் பண்ணுகிறவங்களா இருக்கிறோங்க. இன்னைக்கு தாவீதை போல நாம எந்த பெய்சோர் ஆற்றங்கரை கடக்க முடியாம நின்றாலும் அது கர்த்தர் நமக்காக ஒரு டர்னிங் பாயிண்டா மாத்துவாருங்க. 2வது, தாவீது ஏதோ ஒரு எகிப்தியனுக்கு செய்த நன்மை அவனுக்கு இழந்ததெல்லாம் திருப்பி வரதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யற ஒரு நன்மை கர்த்தர் பிற்காலத்துல அது பல நன்மைகளா நமக்கு திரும்ப தருவாருங்க. Have a blessed day. Thank you friends.